ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ரூவல் டிராயிங் எப்படி பிரிண்டிங் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நினைப்போம் அப்ரூவல் டிராயிங்னா என்ன, நார்மலாக ஒரு பேப்பரில் பிரிண்டிங் செஞ்சிடுறது தான் அப்ரூவல் டிராயிங் அப்படின்னு நினைப்போம். அதுதான் கிடையாது. இந்த அப்ரூவல் டிராயிங் பிரிண்டிங் செய்கிற மெத்தடு வேறு மாதிரி இருக்கும். அந்த மெத்தடை இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக பார்க்குற மாதிரி பார்ப்போம். கீழே உள்ள ஒயிட் கலர் மிஷின் தான் பிளாட்டர் மிஷின். அந்த பிளாட்டர் மிஷினில் என்ன பண்ணணும்னா பட்டர் ஷீட் மாதிரி ட்ரேசிங் ஷீட் ஒன்று இருக்கும். அந்த சீட்டை வச்சு நம்ம என்ன டிராயிங் நம்ம அப்ரூவல் டிராயிங் பண்ண போகிறோமோ அதை அந்த ட்ரேசிங் சீட்டில் பிரிண்டிங் எடுத்துடணும். மேலே ஒரு லேமினேஷன் மிஷின் மாதிரி ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மிஷினில் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரூவல் டிராயிங் போடக்கூடிய அம்மோனியா பிரிண்ட் போடக்கூடிய பேப்பர் தனியாக இருக்கும். அந்த ரோலிங்கை நம்ம கரெக்டாக நம்ம எந்த ட்ரேசிங்கில் பிரிண்ட் எடுத்துக்கோமோ அதே சைஸுக்கு கட் பண்ணி வச்சு இந்த மிஷினில் நம்ம இன்சர்ட் பண்ணணும். அதை எப்படி இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரேசிங், அதாவது அந்த பிரிண்டிங் எடுத்துக்க ட்ரேசிங் சீட்டை மேலே வச்சிடணும், கீழே அந்த பேப்பர் வச்சிடணும். அந்த பேப்பர் எப்படி இருக்குன்னா ஒன் சைடு எல்லோவாகவும் அனதர் சைடு ஒயிட்டாகவும் இருக்கும். எல்லோ உள்ள சைடுக்கு மேலே ட்ரேசிங்கை வச்சு இதை இன்சர்ட் பண்ணிடணும். இன்சர்ட் பண்ணிட்டோன்னா அந்த லைட்டிங் எஃபெக்டில் அது ஃபுல்லாக ப்ரெஸ் ஆகி அந்த எல்லோ சைடுமே ஒயிட் கலராக சேஞ்ச் ஆகிரும். ஒயிட் கலராக சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வெளியே ஒரு பாக்ஸ் ஒன்று வச்சுருப்போம். அந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே க்ளோஸ்டு பாக்ஸாக இருக்கும். அதில் போட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா எந்தெந்த இடத்துலலாம் அந்த இதில் டிராயிங் இருந்துச்சோ அது அப்படியே ப்ரெஸ் ஆகி நமக்கு அப்ரூவல் டிராயிங் ரெடி ஆயிரும். அந்த க்ளோஸ்டு பாக்ஸில் என்ன இருக்குன்னா அம்மோனியா லிக்விட் இருக்கும். அந்த அம்மோனியா லிக்விட் எவாபரேட் ஆகி அந்த லைனிங் கரெக்டாக நமக்கு ப்ளூ கலரில் வந்துடும். இந்த மெத்தடில் தான் நமக்கு அப்ரூவல் டிராயிங் ரெடி ஆகுது. இதுதான் அந்த ட்ரேசிங் சீட்டு. இதில் தான் நம்ம பிரிண்டிங் எடுத்திருக்கோம். அதுக்கு அந்த சைடு ரோலிங்காக இருக்குது அந்த நம்ம அப்ரூவல் டிராயிங் இருக்கக்கூடிய ஷீட்டு. அந்த ஷீட்டு ஒன் சைடாக எல்லோவாக இருக்குன்னு சொன்னேன். அதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். அந்த சைடு எல்லோவாக இருக்கும், அனதர் சைடு ஒயிட்டாகவும் இருக்கும். இது வந்து அவுட்டு சைடு, அது ஒயிட்டாக இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தா அது எல்லோவாக இருக்கும். இதில் தான் நம்ம வந்து அந்த லேமினேட் பண்ணுற மாதிரி உள்ள மிஷினில் நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்தோன்னே இந்த எல்லோ கலரும் ஒயிட்டாக சேஞ்ச் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம வெளியில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோன்னு சொன்னோம். அந்த பாக்ஸ்க்குள்ளே இப்போ அந்த ஒயிட் கலராக சேஞ்ச் ஆன பேப்பரை இன்சர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அப்ரூவல் டிராயிங் ரெடி ஆயிடுது. ஏன் நார்மலான மெத்தடில் நார்மலான பேப்பரில் இந்த பிரிண்டிங்கை போடாமல் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பிரிண்டிங் போடுறோம் அப்படின்னா இதில் ஒரு பெரிய யூசேஜ் இருக்குது. அது என்ன அப்படின்னா இது பெரிய சைஸாக இருக்கும். அதாவது A3, A2, A1 அப்படின்னு சொல்லி பெரிய சைஸாக இருக்கும். அந்த மாதிரி சைஸை ஃபோல்டிங் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் வச்சுருக்கப்ப இந்த பேப்பரில் போட்டோன்னா நல்லா லைஃப் கொடுக்கும். ஆனால் நார்மல் பேப்பரில் போட்டோன்னா அது லைஃப் இல்லாமல் இருக்கும். அதனால தான் நம்ம இந்த பேப்பரில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நான் அப்ரூவல் டிராயிங் ரெடி பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.